ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 1 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம்ல இருந்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 4th கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யுவர் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் இஸ் ஹேவிங் their இயர்லி மியூசிக் பிளேயர் கான்சர்ட் டிக்கெட் கிவ் அவே. For 1 minute, every fifth caller will win a music player and every seventh caller will win concert tickets. You are the first caller to win both the music player and concert tickets. What number caller were you? அப்படின்னு கேட்குறான். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, அவன் என்ன சொல்றான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு. அதுல வந்து 5வது காலர் எல்லாருக்குமே வந்து ஒரு மியூசிக் பிளேயர் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் ஏழாவது ஏழாவது கால் பண்ற எல்லாருக்குமே கான்சர்ட் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. எவ்ரி 7th காலர் கெட்ஸ் கான்சர்ட் டிக்கெட் அண்ட் எவ்ரி 5th காலர்னா என்ன அர்த்தம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல கூப்பிடுறவங்களுக்குலாம் வந்து ஒரு மியூசிக் பிளேயர் கிடைக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இந்த ரவுண்ட்ல கூப்பிடுறவங்களுக்குலாம் ஒரு மியூசிக் பிளேயர். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 என்னது? 5, 10, 15. ஸோ இந்த மாதிரி இந்த சான்ஸ்ல கூப்பிடுறவங்களுக்குலாம் ஒரு மியூசிக் பிளேயர் கிடைக்கும். ஸோ இவங்களுக்குலாம் ஒரு மியூசிக் பிளேயர் கிடைக்கும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 எல்லாம் வரும். இதை கொஞ்சம் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 20, 25, 30, 35 இப்படி போயினே இருக்கும். ஸோ இது வரைக்கும் போகுது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு கூப்பிடுறவங்களுக்குலாம் ஒரு கான்சர்ட் டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா எவ்ரி 7th காலர் வில் வின் கான்சர்ட் டிக்கெட்ஸ் நான் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 நம்ம கால்குலேட் பண்ணலாம். 7, 14, 21, 28, 35. ஸோ இப்படி போயினே இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கான்சர்ட் டிக்கெட் கிடைக்கும். மேலே இருக்கவங்களுக்குலாம் மியூசிக் பிளேயர் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் காலர் டு ரிசீவ் போத் மியூசிக் பிளேயர் அண்ட் கான்சர்ட் டிக்கெட். இப்போ நம்ம எத்தனாவதா கால் பண்ணியிருக்கோம்னு கேட்கலாம். ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு லோவஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் ஆஃப் 5 and 7 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுல நம்ம ஃபர்ஸ்டா கால் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் காலர் வேற சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் காலர் டு வின் போத் மியூசிக் பிளேயர் அண்ட் கான்சர்ட் டிக்கெட்ஸ். ஸோ லோவஸ்ட் கவுண்ட் மல்டிபிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் காலர் டு வின் போத் மியூசிக் பிளேயர் அண்ட் கான்சர்ட் டிக்கெட். ஸோ இது வந்து இதுவும் ஒரு பிரைம் நம்பர், இதுவும் ஒரு பிரைம் நம்பர். ஸோ இதுக்கு காமனா எதுவுமே இல்லை. ஸோ எல்சிஎம் இந்த மாதிரி 2 பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க சும்மா மல்டிப்ளை பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 into 7 தான் எல்சிஎம் இந்த இடத்துல. ஸோ 35. ஸோ 35th காலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம நம்பர் காலர் வந்து வாட் நம்பர் காலர் வேரியூனா 35 தான். 35th காலர். ஸோ இந்த எல்சிஎம் இது 2 விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஃபுல்லா லிஸ்ட் எழுதிட்டு இதான் காமனா இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ 35 தான் காமனா இருக்கு ரெண்டுத்துக்கும். இது ஃபுல் லிஸ்ட்டையும் எழுதி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க எல்சிஎம் இந்த மாதிரி டேரக்டா மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர். 5ம் பிரைம் நம்பர், 7ம் பிரைம் நம்பர். ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா 5க்கும் 7க்கும் காமனா ஒண்ணுமே இல்லை. 5ம் ஒரு பிரைம் நம்பர், 7ம் ஒரு பிரைம் நம்பர். ஸோ ஒண்ணுமே காமனா இல்லை. ஸோ டேரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் ஆன்சர். 35 தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஷெர்மான் 5th கொஸ்டின் இதான். Sherman goes golfing every 6th day and Brad goes golfing every 7th day. If Sherman and Brad both went golfing today, how many days until they will go on golfing on the same day again? ஓகே, அடுத்தது எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு கேட்கறான். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல வரல. ஸோ இன்னைக்கு மீட் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்றாங்க? when will they meet again? when will they meet again அப்படின்னு கேட்கறான். மீட் அகைன் இதான் கேள்வி. ஸோ இதுக்கு தான் நம்ம பதில் கேட்கணும். ஷெர்மன் வந்து எவ்ரி 6வது நாள் போறான். பிராட் வந்து எவ்ரி 7th டே போறான். ஸோ இவன் வந்து எவ்ரி 6th டே போறான் ஷெர்மன். ஸோ ஷெர்மனோட கிராஃப் எப்படி இருக்கும்னா, லைன் எப்படி இருக்கும்னா இதான் ஷெர்மன் வச்சுக்கோங்க. ஸோ இது ஷெர்மனோட லைனு, இது வந்து பிராடோட லைன். பிராடோட லைனை நான் வந்து கிரீன்ல எழுதுறேன். ஸோ பிராடு ஷெர்மன், இது பிராடு. ஓகே, இது ஷெர்மன் வச்சுக்கிறேன், எஸ்ன்னு போடுறேன். இது பிராடு பி. ஷெர்மன் வந்து எவ்ரி 6th டே கோல்ஃப் போறான்னு நினைக்கிறேன். எவ்ரி 6th டே. ஸோ 6, 12, 18, 24, 30, 36, 42 அப்படியே போயினே இருக்கும். 42 அப்படியே போயினே இருக்கும். ஸோ இது ஷெர்மனோட கிராஃப். பிராடோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். பிராட் வந்து எவ்ரி 7th டே போறாரு ஐயா. 7, 14, 21, 28, 35, 42. 42. ஸோ பிராடோ ஷெர்மன் என்னைக்கு மீட் பண்ணுவாங்கன்னா 42nd டேல தான் மீட் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் லிஸ்ட் எழுதியே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது பேசிக்கா இதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 6, 7 ஆஃப் 6 and 7 தான் உங்களுக்கு ஆன்சர். 6, 7 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ 7 இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ 7க்கும் 6க்கும் காமனா ஒண்ணுமே இல்லை.
6 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணாலும் 2 into 3 தான் வரும். 7 நீங்க பிரைம் ஃபேக்டரைஸே பண்ண முடியாது. வேணா நீங்க 1 into 7 எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 6 and 7 is nothing but 6 into 7. ஸோ 6 into 7 எப்படி எழுதலாம்? 6 6 are 36, 7 6 are 42. ஸோ ஆன்சர் 42 தான். ஸோ 42nd டேல they will meet. ஸோ இன்னைக்கு போயிருக்காங்க how many days until they will go golfing again? 42. ஸோ every 42 days they will meet. ஸோ every 42 days they will meet. இப்போ 42 நாளுக்கு ஒருக்கா தான் அவங்க பார்த்துப்பாங்க. every 42 days ஆகும் அவங்க திருப்பி மீட் பண்றது. ஸோ சந்திக்கிறதே பார்த்தீங்கன்னா எவ்ரி 42 days தான் அவங்க சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் சந்திக்கவே மாட்டாங்க. ஸோ அதான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 and 108? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 72 இருக்குல்ல, அப்புறம் 108 இருக்குல்ல, இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா விச் இஸ் நத்திங் பட் த லோவஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 72 and 108. ஒன்ஸ் அது கண்டுபிடிச்சா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரால் அதில் இந்த எல்சிஎம் இந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் வந்து உங்களுக்கு என்னன்னா 10,000 வரும். 10,000 divided by this எல்சிஎம், அதாவது இந்த எல்சிஎம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டரோட நீங்க இத ஒரு கோஷன் கிடைக்கும். சாரி, உங்களுக்கு ஒரு கோஷன் கிடைக்கும். ஸோ அந்த கோஷன்ட் கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பண்ணிடலாம். இது வரைக்கும் பண்ண உடனே நான் சொல்றேன். ஸோ 72 and 108 என்ன மாதிரி 72 and 108ஓட எல்சிஎம்னா என்ன? ஸோ எல்சிஎம் ஆஃப் 72 and 108 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது 36 டேபிள்ஸ்லேயே வந்துடும் ஆக்சுவலாக இது. ஸோ 72 எப்படி எழுதலாம்னா 36 into 2 எழுதலாம். 108 எப்படி எழுதலாம்னா 36 into 3 எழுதலாம். ஸோ இது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36. இது நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். எப்படி எழுதலாம்னா இதை இது இப்படி வரைஞ்சிடறேன். இன்ஃபேக்ட் இப்படி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ 36 இங்கே எழுதிக்கலாம் நம்ம. சாரி, 36 நான் இங்கே எழுதிக்கிறேன். இதுதான் 36. ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 இங்கே போட்டுக்கிறேன். இங்கே 2, இங்கே 3. ஸோ இது வந்து 108. இந்த சர்க்கிள் வந்து 108 ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து 72 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அழிச்சிடுறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது 72, இது 108. 3 into 36 gives you 108. 2 into 36 gives you 72. ஸோ பேசிக்காக HCF வந்து 36. LCM வந்து 3 into 36 into 2. ஸோ 6 into 36. ஸோ 6 into 36 உங்களுக்கு என்ன வரும்? 6 into 36. 6 into 36. 36 எப்படி எழுதலாம்? 6 into 6 into 6 என்ன எழுதலாம்? எஸ், 36 நீங்கள் 6 into 6 எழுதலாம். ஸோ இதான எப்படி போட்டால் தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ வேற வழி இல்லை, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 6 6 are 36, 6 3 is 18, 18 plus 3 216. 216. ஸோ 216 இப்போ என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் அழிச்சிடுறேன். இல்லை இன்ஃபேக்ட் இதை கீழே தள்ளிடலாமா? அழிச்சிடுறேன் நான், இதை மட்டும் அழிச்சிடுறேன். ஸோ 10,000 divided by 216 ஃபர்ஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ 10,000 divided by 216 இது பண்ணா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்றது. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரால இந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பரால நம்ம எல்சிஎம் டிவைட் பண்ணோம். இல்ல எல்சிஎம் சாரி, இது புரியல எனக்கு, சொல்றது தெரியல. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம 10,000 divided by 216 பண்ணலாம். ஸோ 10,000 is the smallest 5-digit number divided by the LCM. ஸோ 216 எப்படி எழுதலாம்? இன்டூ 5 எழுதலாம், இல்லை இன்டூ 4 எழுதலாம். ஸோ அப்படின்னா 864 வரும் உங்களுக்கு. 200 into 4 வந்து உங்களுக்கு 800. 16 into 4 64 வரும். ஸோ 800 plus 64 864. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்லோவாக கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 216 into 4 gives you, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1000 தான் எடுக்கணும். ஸோ 864 வரும். 1000 minus 864 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 வரும். ஏன்னா 1000 minus 800 பார்த்தீங்கன்னா 200 வரும். அந்த 200 minus 64 போட்டீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். ஸோ 136. ஸோ 200 minus 36 போட்டீங்கன்னா 136 வரும். 60 சாரி, இப்போ 1000 minus 864 உங்களுக்கு 136 தான் வரும். நீங்க பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இதை இறக்கணும் கீழே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 46 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 216 into 6 என்ன வரும் உங்களுக்கு? 216 into 6 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 6 6 36, 166, 9 வரும். 6 plus 3 9, 6 into 2 12. ஸோ 1296 வரும். ஸோ இது இங்கே டேரெக்டாக எழுதிக்கலாம். 1296 இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 64 வரும். ஆமாம், 64 வரும். ஸோ இதான் ரிமைண்டர். ஸோ 64 is the remainder. 10,000 divided by 216 gives you quotient 46 and remainder 64. ஸோ இப்போ இதை அழிச்சிடுறேன், தேவையில்லாத அழிச்சிடுறேன்.
ஸோ இப்போ 216 into 47 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி divisible by 72 and 108 கிடைச்சிடும். ஏன்னா 10,000 இஸ் நாட் எக்ஸாக்ட்லி divisible by 216. கிளியரா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஒரு 64 கிடைக்கிறதுனால 10,000 இஸ் கிளியர்லி நாட் divisible by 216. ஏன்னா ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு வந்துருச்சு. இதான் divisibility மீனிங். ஒரு நம்பர் இன்னொரு கீழே நியூமரேட்டர் should be divisible by denominatorனா ரிமைண்டர் should be equal to 0. இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல உங்களுக்கு ரிமைண்டர் 64 வருது. ஸோ கிளியர்லி 10,000 இஸ் நாட் divisible by 216. ஸோ அதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதை அழிச்சிடறேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா 216 into 47 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி divisible by 72 and 108. நீங்க கேட்கலாம் எப்படி அது வந்து எக்ஸாக்ட்லி divisible by 72 and 108 கேட்கலாம். ஏன்னா தட் இஸ் ஆக்சுவலி a multiple of the LCM of 72 and 108. ஏன்னா 72 and 108 ஓட லோவஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து இதோட LCM வந்து 216. ஸோ 216 into 47 தான் ஒரு 5 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர். 216 into 47 gives you the smallest 5 digit number which is actually divisible by 72 and 108. ஏன்னா 216 தான் LCM of 72 and 108. So it is clearly divisible by both 72 and 108. ஏன்னா எப்படி சொல்றேன்னா 216 into 47 போட்டீங்கன்னா இங்க 72 போட்டீங்கன்னா இங்க into 3 போட்டீங்கன்னா இங்க கிடைச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. கோஷன்ட் வந்து 3 into 47 வருது. இதே மாதிரி நீங்க 216 into 47 divided by 108 போட்டாலும் சரி, 216 into 47 divided by 108 போட்டாலும் உங்களுக்கு இங்க இது ரெண்டும் அடிச்சிடும். ஸோ 2 into 47 தான் கோஷன்ட் வரும். ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. கோஷன்ட் இஸ் 2 into 47 which is nothing but 48னா 96, 47னா என்ன வரும் 94ன்னு வரும் நினைக்கிறேன். நம்ம 2 into 47 94ன்னு வரும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு இதான் ஆன்சர். ஸோ 216 into 47 தான் ஆன்சர். இந்த ஆன்சர் என்னன்னு நான் கால்குலேட் பண்ணி சொல்றேன். ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்ன வரும்னா இதை அழிச்சிடுறேன். ஆக்சுவலா 216 into 47 ஆன்சர் என்ன வரும்னா 10,152 தான் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி divisible by 72 and 108. நீங்க வேணா டிவைட் பண்ணி கூட பாத்துக்கலாம். ஏன்னா 10,152 நீங்க 216 into 47 எழுதலாம். ஸோ ஒன்ஸ் அப்படி எழுதிட்டீங்கன்னா இதையும் அடிச்சிடலாம். இப்படி 3ஆல பெருக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி கூட பண்ணலாம். சப்போஸ் என்ன பண்ணலாம்னா இதை அழிச்சிட்டேன்ல. ஸோ இப்போ சப்போஸ் டிவைட் பை 108 அப்படின்னு பண்ணா கூட உங்களுக்கு அடிச்சிருது. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். இப்போ 2ஆல 108 into 2 gives you 260. ஸோ 216 divided by 108 வந்து உங்களுக்கு 2 கோஷன் வந்துடும். ஸோ 2 into 47 வருது. ஸோ இது ரெண்டுமே வச்சு நான் வெரிஃபை பண்ணி கன்க்ளூட் பண்ணிட்டேன். 10,152 is the smallest 5 digit number that is exactly divisible by 72 and 108. ஸோ 6th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன 7th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ 4, 5, 6 ஃப்ரம் இந்த எக்ஸைஸ்னா இந்த எக்ஸைஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் எல்சிஎம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதான் பார்க்க போறோம். 7th கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.